வணக்கம் குட்டீஸ். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒருவேளை குரங்குகள் உங்க பொருட்களை திருடிட்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம ஒரு தொப்பிகளை விற்கிற ஒரு மனிதனுக்கும் புத்திசாலி ஒரு குரங்குக்கும் நடந்த ஒரு வேடிக்கையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு குரங்கும் தொப்பிக்காரனும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டு பகுதியில சோம்புன்னு ஒரு தொப்பிக்காரன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ரொம்ப ஏழை. தொப்பிகளை வித்துதான் அவன் குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தான். ஒரு நாள் அவன் நிறைய தொப்பிகளை ஒரு மூட்டையா கட்டி தன் தலையில வச்சுட்டு பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு விற்கிறதுக்காக போயிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போனதும் சோமு ரொம்ப களைப்பாயிட்டான். அவன் ஒரு பெரிய மரத்தடியில தொப்பிகளை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். சோமு தூங்கிட்டு இருந்தப்ப அந்த மரத்துல இருந்த ஒரு குறும்புக்கார குரங்கு கீழே இறங்கி வந்துச்சு. மூட்டையில தொப்பிகள் இருக்கிறத பார்த்து அது தன்னோட நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டுச்சு. குரங்குகள் எல்லாம் சேர்ந்து மூட்டையை அவிழ்த்து ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு தொப்பியை தலையில வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. அப்புறம் தொப்பிகளை போட்டுட்டு மரத்து மேல ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க தான் தொப்பிக்காரன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது முழிச்சு பார்த்தப்பதான் சோமுக்கே தான் தொப்பிகள் எல்லாம் காணாமல் போன விஷயமே தெரிஞ்சுது. குரங்குகள் எல்லாம் மரத்து மேல தொப்பிகளை போட்டுட்டு விளையாடி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சோமுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் குரங்குகள் மேல கற்களை எடுத்து வீச ஆரம்பிச்சான். குரங்குகளும் அதே மாதிரி கற்களை எடுத்து சோமு மேல வீச ஆரம்பிச்சது. சோமு மரத்தை நல்லா ஆட்டினாரு. குரங்குகளும் அதே திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சது. சோமு என்னோட தொப்பிகள் எல்லாம் இப்படி வீணா போச்சே அப்படின்னு கொஞ்சம் கோவமா தான் இருந்தாரு. ஆனா அப்ப அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தான் தலையில இருந்த தொப்பிய கீழே போட்டா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. உடனே சோமு தன் தொப்பிய கீழே போட்டாரு. உடனே அவர் கீழே போட்ட அடுத்த நிமிஷம் குரங்குகள் எல்லாம் அதே மாதிரி அவங்கவுங்க தலையில இருந்த தொப்பிகளை கீழே வீசி எறிஞ்சது. சோமு வேகமா ஓடி எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வியாபாரத்துக்கு கிளம்பி போனாரு. குட்டி, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பவர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, புத்திசாலித்தனம் தான் உண்மையான பவர். ஆமாங்க, அவரு கோபமா கல்ல வீசினாரு, அப்ப அவருக்கு தொப்பி கிடைக்கல. மரத்தை ஆட்டினாரு, அப்பவும் தொப்பி கிடைக்கல. ஆனா புத்திசாலித்தனமா யோசிச்சனால தானே அவரோட தொப்பிகள் எல்லாம் அவருக்கு திரும்ப கிடைச்சது. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் தானே? கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.